விஜயநகரத்தின் மகத்தான அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அரசர் நடந்து கொண்டிருந்த போது திடீரென தனது கையை பார்த்தார். அவருக்கு மிகவும் பிடித்த மோதிரம் காணாமல் போயிருந்தது. ஐயோ, என் வைர மோதிரம் காணாமல் போய்விட்டது. அமைச்சர்களே, உடனே தெனாலிராமனை வரச் சொல்லுங்கள். என்ன மன்னா? என் மோதிரத்தை யாரோ திருடி இருக்கிறார்கள், அதை கண்டுபிடிக்க வேண்டும். அமைச்சர் அதிர்ச்சியுடன் அரசரிடம் காரணம் கேட்டார். அரசர் கோபத்துடன் மோதிரம் திருடப்பட்டதை தெரிவித்தார். எதுவும் தெரியாதபடி தெனாலிராமன் வழக்கம் போல் சுமூகமாக அரண்மனைக்குள் நுழைந்தார். தெனாலிராமா, அரசர் உடனே உங்களை அழைக்கிறார். என்னையா? சரி, உடனே வருகிறேன். அரசரின் அழைப்பை ஏற்று தெனாலிராமன் அரசவைக்குள் அமைதியாக நடந்து சென்றார். அங்கே அரியணையில் அமர்ந்திருந்த அரசர் மிகவும் கோபமாக இருப்பதை தெனாலிராமன் கவனித்தார். தெனாலி, அரண்மனையிலே ஒரு திருடன் இருக்கிறான். என் மோதிரத்தை திருடியவன் அவன். நீ உடனே அவனை கண்டுபிடிக்க வேண்டும். அரசே, கவலைப்படாதீர்கள், உண்மையை கண்டுபிடித்து தருகிறேன். அப்படி சொல்லிய தெனாலியையும் கவனமாக பார்த்தார். தெனாலிராமன் அமைதியாக ரகசியமாக சொன்னார். அமைச்சரே, உடனே ஒரு குதிரையை இங்கே கொண்டு வர சொல்லுங்கள். அமைச்சர் உடனே வெளியே சென்று சிறிது நேரத்தில் ஒரு குதிரையுடன் திரும்பி வந்தார். குதிரை வந்ததை பார்த்து அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே தெனாலிராமன் அமைச்சரை அழைத்து குதிரையை ஒரு தனி அறையில் கட்டச் சொல்லினார். அமைச்சர் கவனமாக குதிரையை அங்கே கட்டினார். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்த தெனாலிராமன் மீண்டும் அரசவைக்குள் வந்தார். அந்த அறையில் இருக்கும் குதிரை சாதாரண குதிரை அல்ல, அது ஒரு மாய குதிரை. யார் திருடன் என்பதை அது கண்டுபிடித்து விடும். அனைவரும் ஒவ்வொருவராக அந்த அறைக்குள் சென்று குதிரையின் வாலை தொட்டு வெளியே வர வேண்டும். திருடன் குதிரையை தொட்டவுடன் அது சத்தமா கத்தும். தெனாலிராமன் சொன்ன விதிமுறையை கேட்டவுடன் அனைவரும் பதட்டமடைந்தனர். இந்த திட்டம் வெற்றி பெறும். இப்போது ஒவ்வொருவராக அவர்கள் அந்த அறைக்குள் செல்ல ஆரம்பித்தனர். எல்லோருக்கும் உள்ளத்தில் பயம் நிறைந்திருந்தது. ஒருவன் நடுங்கும் கையால் குதிரையின் வாலை மெதுவாக தொட்டான். ஆனால் குதிரை எந்த சத்தமும் எழுப்பவில்லை. அதை கண்டவன் நிம்மதியுடன் வெளியே வந்தான். இவ்வாறு ஒவ்வொருவராக உள்ளே சென்று குதிரையின் வாலை தொட்டு வெளியே வந்தார்கள். ஆனால் குதிரை ஒரு முறையும் சத்தம் போடவில்லை. தெனாலி, குதிரை ஒரு முறையும் கத்தவே இல்லை. அப்படின்னா யாரும் திருடலையா? அனைவரும் தங்கள் கைகளை காட்டுங்கள். அனைவரும் தங்கள் கைகளை காட்டுங்கள். குதிரையின் வாலில் இருந்த கரிம்பு தூள் எல்லோரின் கைகளிலும் ஒட்டியிருந்தது. ஆனால் ஒருவரின் கை மட்டும் சுத்தமாக இருந்தது. அவன் திடீரென பயந்து நின்றான். அனைவரின் பார்வையும் அவனை நோக்கி திரும்பியது. அரசே, இவன் தான் திருடன். அந்த குதிரை மாய குதிரை இல்ல. உண்மையை வெளியில் கொண்டு வர நான் அப்படி செய்தேன். இவன் பயத்துல குதிரையை தொடவே இல்ல. தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை அனைவரும் வியந்து பார்த்தனர். மன்னியுங்கள் அரசே, தவறு செய்து விட்டேன். நீ தவறு செய்திருந்தாலும் உண்மையை ஒப்புக்கொண்டாய். உன்னை மன்னிக்கிறேன். மோதிரத்தை கொண்டு வா. தெனாலி, உன் புத்திசாலித்தனம் மீண்டும் அரசை காப்பாற்றியது. அரசே, இது என் கடமை.